ஹல்லேலூயா. அப்படி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஹல்லேலூயான்னு சொன்னால் என்ன அதுக்கு அர்த்தம்? அர்த்தம் புரியுமா? ஏன் நீங்கள் ஹல்லேலூயா சொல்கிறது? அது ஒரு தமிழ் வாக்கு கிடையாது, ஆங்கிலம் கிடையாது, மலையாளம் கிடையாது. அது யகூதர்களுடைய பாஷா, எப்ராய லாங்குவேஜ். ஹல்லேலூயா அதுக்கு அர்த்தம் பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அது எப்ராயத்திலே சொல்றது ஹல்லேலூயா, வல்லமையுள்ள வாக்கு. நாம் வல்லமையோட அது நம்பிக்கையோட ஹல்லேலூயா சொல்லும்போது ஆண்டவரின் வல்லமை நம்ம இறங்கி வருவார். ஹல்லேலூயா. சத்தமோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, அப்பா நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய கர்த்தர், இயேசு என்னுடைய ஆண்டவர், இயேசு என்னுடைய மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே மரியா, ஆவே மரியா. நம்ம இந்த 2 நாட்கள் ஒரு திருவிழா அங்கே கொண்டாடுகிறோம். ஆவியின், தூய ஆவியின் திருவிழா. நமக்கெல்லாம் கடவுளுடைய ஆவியை தேவையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இருக்காரா இல்லையா? நீங்கள் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறா இல்லையா? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறா இல்லையா? சத்தமோட நீங்கள்லாம் பெற்றுக்கொண்டிருக்கீங்க. எப்போ பெற்றுக்கொண்டது? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தில் உங்கள் உடல் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக மாற்றப்பட்டது. அந்த நிமிடத்திலேயே பரிசுத்த ஆவியின் இந்த பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கி வந்தது. இந்த சிறு வயதிலே உங்களுக்கு ஞாபகம் இல்லாத 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டிருக்குமோ அன்னையில இருந்து கடவுள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடலே தூய ஆவியினுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினுடைய ஆலயம் என்றால் தூய ஆவியின் வல்லமை இங்கே இருக்க வேண்டும். இப்போ நாம் கோவிலுக்கு வருகிறது, இங்கே கடவுள வல்லமை இங்கே இருக்கிறது. இங்கே நல்கரணை ஆராதனையிலே நாம் வளர்ந்து நாம் இயேசுவை நாம் ஆராதிக்கிறது. திருப்பொலி சார்த்தி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறது. இது நமக்கு ஒரு ஆலயம். ஆனால் இது மனிதன் கைகளாலே உண்டாக்கப்பட்ட ஆலயம். ஆனால் நம்முடைய உடல் சொல்றது இதுவும் உண்டாக்கப்பட்டது. இது யாரு படைத்தது? இந்த உடல் யாரு படைத்தது தெரியாதா? என்னையும் உங்களை எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் படைத்தது. இது யாரு? உயிருள்ள ஆண்டவர். இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் அவர்தான் என்னையும் உங்களையும் உருவாக்கினவர். நம்முடைய தாயின் வயத்திலே உருவாக்கிய ஆண்டவர். நம்முடைய உயிர் மூச்சை ஊற்றி நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் அந்த வானக தந்தை, நமக்கெல்லாம் தந்தை, நமக்கு அப்பா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்? வானக தந்தை, இந்த வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் உங்களுக்கு அப்பா என்ற உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும்? நீங்கள் எத்தனை பேர் அவரே அப்பா என்று அழைக்கிறது? நீங்கள் போய் சொல்லுவேன் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவேன். ஆனால் அப்பா என்று சொல்றதுக்குள்ள அறிவில்லை. நீங்கள் அப்படி அழைக்குமா? அவர் அப்படி கூப்பிடுமா? அப்பா என்று கூப்பிடுமா? ஆண்டவரே. எத்தனை பேர் கை தூக்குங்க அப்படி கூப்பிடக்கூடியவங்கள்? அப்படியா? கொஞ்சம் பேர் இருக்குது, நல்லது. எனக்கு இது புரியாமல் இருந்த ஒரு காலத்தில் என் வாழ்க்கையிலே 32 வருஷம் 32 வருஷம் ഞാനൊരു ക്രിസ്തുവനാக ഒരു കത്തോലിക്കനാக வாழ்ந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன். ചെറു വയസ്സിലെ ഞാനൊരു ഓൾട്ടർ ബോയിയാകെ പാരീസിലെ ഓൾട്ടർ ബോയിയാകെ ചെറു വയസ്സിലെ அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. எனக்கு அന്ന് എനിക്ക് 3 குழந்தைகள் இருக்கிறது.
பலவிதமான பிரச்சனைகளை நான் நல்லா ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவரிடம் அழுது ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் அந்த காலம் ഞാൻ வாசம் ചെയ്തിരുന്നത് കേരളാവിലെ ഇടുക്കി மாவட்டத்திலே மூணார் சொல்லி உங்களுக்கு தெரியும். மூணார் பகுதியிலே எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கிறது, கொஞ்சம் இந்த கிருஷி செய்துட்டு இருக்குது. ஆனால் ഞാൻ நல்ல விதமாக ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணியிருந்தேன். என் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணியிருந்தேன், அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். என் கிருஷி பூமியிலே அது பூரா ஏலத்தோட்டம், அங்கே போய் இருந்து அங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்து அழுது ஜெபம் பண்ணியிருந்தேன். 3 வருஷம் ஜெபம் பண்ணிட்டும் எனக்கு எந்த தாக்கலும் இல்லை. என் விசுவாசம் நம்பிக்கை கெட்டு போச்சு. ஒரு ஆண்டவரே இல்லை என்று நான் அப்படி ஒரு விசுவாசம் எனக்கு கிடைச்சு. ஆண்டவர் இல்லை. ஆனால் 3 வருஷம் தான் ஆண்டவரே பார்த்து ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணிட்டும் எனக்கு எந்தவித ஆசீர்வாதம் அவர்களும் பெற முடியலை, அவர் கொடுக்கலே. அதுக்கு என்ன காரணம்? there is no God, ஆண்டவர் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர், அவர் கடவுள் அல்ல. இப்படிப்பட்ட தவறான விசுவாசம் என் வாழ்க்கையில் கடந்து போனது. கடைசியில் என்ன ஆச்சு? எனக்கு ஜெபம் இல்லை, ஆண்டவர் இல்லை, இயேசுவில்ல, விசுவாசம் இல்லை. எதுக்கு இப்படி உயிரோடு இருக்கணும்? பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான பண கஷ்டங்கள், எதுக்கு இப்படி வாழணும்? ஆண்டவர் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வாழணும்? ஆண்டவர் இல்லாத ஒரு இடத்துல எனக்கு உயிரோடு இருக்க வேண்டாம். அந்த சமயத்தில் எல்லாம் பேய் பிசாசு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், நீ உன்னை கொலை செய், நீ தற்கொலையே பண்ண, நீ உன்னை கொலை செய், நீ எதுக்கு வாழணும்? ஏன்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் அங்கே இல்லை, அவர் எதுவும் உனக்கு செய்ய போகிறது இல்லை. இப்படியே பிசாசு என்கிட்ட சொல்லிவிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ அன்புள்ளவர். நான் அப்படியே ஒரு தீர்மானத்திலே கடந்து போகும்போது உயிரோடு இருக்க வேண்டாம். இந்த உலகத்திலே அப்படியே உயிரோடு இருந்துட்டு எந்த காரியமும் இல்லை. எப்படி இந்த உயிரை எடுக்க முடியும்? அதாக்கும் என்னுடைய நோக்கம். பல தினங்கள் அப்படியே யோசனையில் இருந்து எப்படி இந்த உயிரை எடுக்க முடியும், எனக்கு உயிரோடு இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாளிலே கடவுள் என்னை அழைத்திருக்கிறது ஒரு இடத்துக்கு. அங்கே ஒரு தியானம் நடந்து வருது. என்னுடைய பெரிய அக்கா எனக்கு ஒரு கடினம் போட்டாச்சு, இங்கே ஒரு தியானம் இருக்கிறது, நீ அந்த தியானத்துக்கு வர வேண்டும். நான் சொன்னேன், போக மாட்டேன், என்னோட முடிவு நான் எடுத்திருக்கிறேன், எனக்கு எந்த தியானம் தேவையில்லை, எனக்கு எந்த ஆண்டவரையும் தேவையில்லை, நான் போக மாட்டேன். அப்படி ஒரு முடிவு. ஆனாலும் பிரியமானவர்களே, நான் அப்படியே முடிவெடுத்துக்கும் போதும் என்னுடைய மற்றொரு சகோதரன் மூலமாக தினமும் அவர் எங்களுடைய பேசிகிட்டே இருந்தேன், நீங்கள் போக வேண்டும், நீங்கள் போக வேண்டும், தியானத்திலே கலந்து பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். திடீர்னு எனக்கு முன்னாடியே ஒரு பெரிய காட்சியை நான் பார்க்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டு கைகளையும் இப்படியே பிடிச்சு, இப்படியே 2 கைகளையும் நீட்டி, அந்த கைகளுக்குள்ளே இருந்த பயங்கரமான ஒளி, அந்த ரூம் எல்லாம் அந்த ஒளியினாலே நிரப்பப்பட்டது. அது என்னுடைய உடலிலேயும் என்னுடைய ஆத்மாவிலெல்லாம் அந்த ஒளி கடந்து வருகிறது. நான் அவரை அப்படியே அதிசயத்தோடு பார்த்துட்டே இருக்குது. ஆனால் இயேசு இல்லைன்னு சொன்ன நான், இயேசு ஆண்டவர் அல்லேன்னு சொன்னது நான் சொல்லியிருக்கிறது, அதே ஆண்டவர் எனக்கு முன்னாடியே வந்து காட்சியை கொடுத்திருக்கிறது. நான் அவரை பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எதுவுமே பேசலே, அவர் அப்படியே மறைஞ்சு போனது. சீக்கிரமா திடீர்னு இந்த பரிசுத்த மாதா அங்கே வெளிப்படுகிறது. நான் பார்க்கும்போது மாதா 2 கைகளை அப்படி பிடிச்சது எனக்கு வெளிப்பட்டது. ஆனால் அடுத்த நிமிடத்திலே அம்மா 2 கைகளை எழுப்பி இப்படி ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வதிச்சு அவள் வலது பக்கம் திரும்பி போனது. நான் இந்த அதிசயங்களை பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ சீக்கிரமாக 2 தெய்வ தூதர்களுக்கு முன்னாடி வருகிறது.
பெரிய 2 தூதர்கள் கையிலே அவங்க அந்த ட்ரம்பெட்டை வைத்து என்னமோ பாடலே பாடிட்டு இருக்கிறது. நான் ஒரு முகத்தை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப அதிசயம், ரொம்ப மகிழ்ச்சி, மனதிலே என்னமோ பயங்கரமான ஒரு நிம்மதி. கொஞ்ச நேரம் அந்த தூதர்கள் அங்கே என்னமோ ஒரு பாடலே பாடி அவரும் கடந்து போனேன். அப்புறம் அந்த நைட்டிலே 2 மணி சமயம், 2 மணி சமயம் தான், இரவு 11:30 மணி வரைக்கும் அந்த சாப்பலுக்குள்ளே பலவிதமான காட்சிகளை பார்த்து அங்கே முழங்காலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இரவிலே கடவுள் ஆவியானவர் என்னை அங்கிருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு போனது. நான் இஸ்ரவேல் எங்கே பார்க்கவே கிடையாது. ஆனால் அந்த இரவிலே தூய ஆவியானவர் அப்படி என்னை தூக்கி இஸ்ரவேலுக்கு கொண்டு போயிருக்கிறது. அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நான் அப்படியே ஆகாசத்தில் அப்படியே பறந்து போகிறது, இதெல்லாம் பார்த்தது. அங்கே இருந்து ஆவியானவர் தூக்கி கொண்டு போனது ரோமிலே, வத்திக்கானிலே, சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, அதுக்குள்ளே நான் இப்படியே பறந்து போயிட்டு இருக்கேன். யாரோ என்னை பிடிச்சிருக்கிறது. அதுக்குள்ளே செல்லும்போது ஒரு சத்தம் என் காதில் பட்டது, இது சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கான்னு சொல்கிறது. என் கடையை துறந்து நல்லா பார்க்கறது. ஆனால் அதுக்கு முன்னாடி சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கான்னு பார்த்தது கிடையாது, ஒரு படம் பார்த்தது கிடையாது. அப்புறம் அவர் என்னை அதுக்கு வெளியிலே இனியொரு இடம் இருக்கு, கொலோசியம் சொல்லு, கொலோசியம், அங்கே கொண்டு போனது ரோமிலே. அது சொல்லி தந்தோம், இது கொலோசியம். இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயமான காரியங்கள் அந்த இரவில் என் வாழ்க்கையில் நடந்த பிரியமானவர்களே. 2 மணி நேரம் அதுக்குள்ளே இருந்த இப்படியே பட்ட பலவித வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு 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 காட்சியை ஆண்டவர் காமிச்சு கொடுத்தது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர், நான் பார்க்கறது கோடிக்கணக்கான மனிதர் இந்த பூமியில இருந்து அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ தான் ரொம்ப மேலே இருக்கிறது. அந்த பார்வை கிடைக்கும் போது ஆவியானவரை தூக்கி ரொம்ப மேலே கொண்டு போனது. நான் பூமியை பார்க்கிறது, இந்த பூமியில கோடிக்கணக்கான மனிதர் ஆண்டவருக்கு வேண்டி அவரை எதிர்பார்க்கும்படி ஏதோ மேலே பார்த்துட்டு இருக்கிறது. அது 3 தடவை அந்த காட்சியை காமிச்சு கொடுத்து, 3 தடவை. ஆண்டவர் என்ன இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ மக்கள், அதுக்கும் ஆண்டவர் காரணம் காமிச்சு கொடுத்தார். இப்படியே 2 மணி நேரம் கடைசியிலே ഞാൻ பார்த்தேன் ஒரு காட்சியை சொல்லுது. எனக்கு முன்னாடியே ஒரு பெரிய சாத்தான், ஒரு பெரிய பிசாசு எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. அந்த பேயை பார்த்ததும் அவன் கண்ணை பார்த்ததும் பயம் அரண்டு நான் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடியாச்சு. இந்த சாப்பிலேருந்து ஒரே ஓட்டம் ஓடி நான் ரூமுக்கு போய் சேர்ந்தேன். பயங்கரமாக நான் பயந்து போயிடுச்சேன். ஆனால் என் முன்னாடி என் கண்ணாலே பார்க்கறது ஒரு பெரிய பிசாசை பார்க்கறது. எனக்கு ரூமில் போய் குளிக்க வேண்டும், வாஷ்ரூம் போக வேண்டும். ஆனால் பயம், அங்கிட்டு இங்கிட்டு போகிறது மனசுக்கு தைரியம் இல்லை. நான் இந்த ரூமில் உட்கார்ந்துருக்கும் போது எதுவும் செய்ய முடியாமல் நான் யோசிக்கிறது, எதுக்கு நான் இங்கே வந்தேன்? இதோ என் மனமெல்லாம் நுறுங்கி இருக்கிறது, என் நிம்மதியை போயிருக்கிறது. இயேசுவை பார்த்தபோது, மாதாவை பார்த்தபோது, தூதர்களை பார்த்தபோது இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் ஏன் இந்த பேய் இங்கே வந்திருக்கிறது எனக்கு புரியலை ஆண்டவரே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறோம். என் விசுவாசம் மறுபடியும் அப்படியே வீணாக போக மாதிரி, கெட்டு போன மாதிரி. அந்த நிமிடத்தில் சீக்கிரமாக நான் ஒரு காட்சியை பார்க்கறது. அந்த ரூமுக்குள்ளே உயரத்தில் இதோ பரிசுத்த மாதா கையிலே ஒரு ஜெபமாலை. இது என்னோட சொந்த ஜெபமாலை. ஆனால் மாதா தன்னோட கையில் ஒரு ஜெபமாலை இப்படியே பிடித்து இப்படியே காமிக்கிறது. இப்படி ஒவ்வொரு இப்படியே கை வைத்து இந்த ரோசரியிலே அவர் அப்படி காமிச்சு கொடுத்தது. அப்போ எனக்கு புரிஞ்சது, என்கிட்ட சொல்கிறது ஜெபமாலை சொல்கிறது. ஆனால் எனக்கு அந்த ஜெபமாலை சொல்ல தெரியாது. நான் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபம் மலையாளத்தில் சொன்னார்.
1 2 3 தடவை சொல்லி, 3வது தடவை சொல்லும்போது இதோ பரலோகத்திலே இருந்த ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு பெரிய மழை பெய்யும் போல ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது. என் மேல் இறங்கி வந்த ஒற்ற நிமிடத்திலே என்னோட பயம் எல்லாம் என்னை விட்டு போனது, கஷ்டமெல்லாம் என்னை விட்டு போனது. எனக்கு பயங்கரமான சக்தி வல்லமை கிடைச்சது. நான் நினைச்சேன், முன்னாடியே ஒரு பெரிய பாறை இருந்தால் நான் கையை வச்சு அடித்தால் அதை உடஞ்சி போயிடுவே. அவ்வளோ பெரிய வல்லமை நான் அனுபவிச்சு அன்றைக்கு. அப்புறம் தான் போய் குளிச்சு நல்ல மறையில் தூங்கியாச்சு. ஆனால் காலையில் மறுபடியும் தியானத்துக்கு போய் இப்படியே உட்கார்ந்துருக்கும் போது நான் சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா, எனக்கு எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியலை, விசுவாசம் இல்லை. இப்போ நான் நினைச்சேன், இயேசுவை பார்த்தப்போ, மாதாவை பார்த்தப்போ, தூதர்களை பார்த்தப்போ பயங்கரமான சந்தோஷம் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன், நம்ப மாட்டேன், எனக்கு நம்ப முடியாது, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் இவங்க என்னமோ ட்ரிக்ஸ் பண்ணியிருக்கு, என்னமோ மாஜிக் பண்ணியிருக்க மாதிரி. அன்னைக்கு இரவில் 9 மணி சமயம் எல்லோரும் படுக்க போகிறது ரூமுக்கு போகும்போது நான் நேரடியாக அந்த ஷாப்பலுக்கு சேர்ந்தேன். அங்கே முழங்கால முடிய சொல்லி, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னால் விசுவசிக்க முடியாது, நேற்றுக்கு நீ காமிச்சு கொடுத்த காட்சிகள் இதெல்லாம் உண்மையா, என்னால் விசுவசிக்க முடியல ஆண்டவரே. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணி பார்த்தேன், எந்த தாக்கலும் இல்லை. அரை மணி நேரம் கடைசியாக சொன்னேன், நான் போக மாட்டேன், நான் இங்கே இருந்த இந்த ஷாப்பலை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு உண்மை புரிய வேண்டும், நான் பார்த்ததெல்லாம் உண்மையா, அது புரியாமல் நான் போக மாட்டேன், காலையில் 6 மணி வரை இங்கே இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தான். இந்த இரவு முழுவதும் இங்கே இருந்தேன், நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன காரணம், இங்கே இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலைனால் இனி இங்கிருந்து போயால் எனக்கு ஒரு வாழ்வு இல்லை, எனக்கு ஆண்டவரே கிடைக்கலைனால் எனக்கு ஒரு வாழ்வில்லை, அதனால எனக்கு உண்மை புரியணும். நான் முடிவெடுத்தேன், காலையில் 6 மணி வரைக்கும் நான் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு முடிவு நான் மனதில் எடுக்கும்போது திடீர்னு நான் பார்க்கறது ரொம்ப தூரத்தில் ஒரு ஒளியை பார்க்கறது, ஒரு ஒளி. அப்போ நான் பார்த்தது ஒரு சிலுவை மரம். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கி இருக்கிறார். ஆனால் அந்த சிலுவை அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கிறது. நான் பார்க்கறது அதின் பின்பக்கம் தான் நான் பார்க்கறது. என்கிட்ட, ஆண்டவரே இயேசுவே, நீ என்கிட்ட கோபமா, ஏன் நீ அந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கிறது, என் மன்னியும் இயேசுவே. எனக்கு விசுவசிக்க முடியலை, எனக்கு நம்பிக்கையில் ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி நான் ஜெபிச்சேன். அப்போது சீக்கிரமாக அந்த சிலுவை அப்படி அங்கிட்டு பார்த்தது சிலுவை அது திரும்பியாச்சு. திரும்பி ரொம்ப தூரத்தில் இருந்தேன், என் கிட்டத்தில் வந்து நிற்கிறது ஒரு பெரிய சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளால் அறையப்பட்ட இதோ உடலெல்லாம் ரத்தமாக இவ்வளோ கொடிய வேதனையிலே இந்த வேதனையை தாங்க முடியாம அவர் அப்படியே பார்க்கறது. தலைவர் பெரிய ஒரு முள்முடி, அவர் முடி இந்த கழுத்து வரைக்கும் அந்த முடி இருக்குது, அதெல்லாம் ரத்தமாக இருக்கிறது. உடலை முழு காயப்பட்டிருக்கிறது, பூரா ரத்தம் அப்படியே ஒழிகிட்டே இருக்கிறது. நான் பார்க்கறது அவர் கையில் இருந்த ரத்தம் சுட்டு சுட்டாக்களை விழுந்துட்டே இருக்கிறது. 2 கையில் இருந்த இதோ காலில் இருந்த ரத்தம் அப்படியே விழுந்துட்டே இருக்கிறது. ஒற்ற நிமிடம் அது பார்த்ததும் நான் இயேசுவை அழைத்த, ஆண்டவரே என் மனிதன் சொன்னேன், அழுதாச்சு. நான் என்னை ஒருவனை தாங்க முடியும் அந்த பார்வை. ஒரு பச்சை மனுஷனே ஆணிகளால் அறையப்பட்டு இதோ சிலுவையிலே தொங்கி இருக்கிறோம், எப்படி இது கண்ணாலே பார்க்க முடியும்? நான் சொன்ன, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஒரு பெரும் பாவி ஐயா, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எம்மில் இரக்கம் காட்டும். நான் ஈஸ்வரன் சொன்ன, ஆண்டவரே இந்த 32 வருஷம் நான் இந்த உலகத்திலே சார்ந்து வாழ்ந்து வந்தேன், உண்மை புரியாமல், உம்முடைய அன்பை பெறாமல் ஆண்டவரே பாவியாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்று இப்போது இதோ நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்று நிமிடத்தில் இருந்த ஆண்டவரே நான் உமக்காக வேண்டி வாழுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு முடிவு நான் ஆண்டவரிட சொன்னேன். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானே சொல்றது. எனக்கு இந்த உலகத்தோடு சொல்லணும்,
அப்புறம் நான் சொல்றது, எனக்கு அந்த உலகத்தோடு செல்லணும். உயிரிழர் ஆண்டவர் இருக்கிறது, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று. ஹல்லேலூயா. அதுவும் நான் எடுத்த ஒரு முடிவு அங்கே இயேசுவின் முன்னாடி வைத்து. அப்புறம் அந்த பார்வை என்னை விட்டு போனாச்சு. ஆனால் எனக்கு பயங்கரமான நிம்மதி, பயங்கரமான மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா எனக்கு என் விடுதலை, ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கிறேன். நான் கண்ணாலே என் ஆண்டவரை பார்த்துருக்கிறேன். அவர் சிலுவையிலே அறையப்பட்டு, எனக்காக வேண்டி அறையப்பட்ட ஆண்டவர், என்னுடைய பாவத்துக்காக வேண்டி அறையப்பட்டவர். நான் என் கண்ணாலே அவரை பார்த்தோம். என் உயிரை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இனிமேல் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வு தேவையில்லை. இவ்வளோ காலம் ஆண்டவரை புரியாமல் வாழ்ந்து வந்தேன். நான் ஆண்டவரை, இனிமேல் நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய சாட்சியாக எனக்கு வாழ வேண்டும். எனக்கு அந்த உலகத்தோடு செல்லணும். There is one God who is alive, that is Jesus Christ of Nazareth. Hallelujah. இதோ உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. அதை எனக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்தோடு கடந்த 38 வருஷ காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, அந்த தியானத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் திரும்பி போனார், என்னோட ஊருக்கு திரும்பி போனார். ஆனால் முழு ஜெபத்திலே, தினமும் ஜெபத்திலே, இந்த உலகத்தை நேசிக்காமல் டிவி, நியூஸ் பேப்பர் எதுவும் இல்லை. 1988 எதுவும் இல்லை. எனக்கு ஆண்டவர் மட்டும். நான் என்னோட கிருஷி தோட்டத்துக்கு போகுவார், அங்கே நிறைய மக்கள் வேலை செய்கிறது. ஆனாலும் நான் அவரை பார்த்து அடுத்த நிமிஷம் கீழே போயிருந்தோம், ஆண்டவரை ஜெயிப்பேன், சுதிப்போம், பாடி ஆராதிப்போம். 3 வருஷம் இப்படியே ஆண்டவர் அப்படி ஒரு ட்ரைனிங் எனக்கு கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். அப்புறம் தான் கடவுளுடைய ஊழியம் செய்ய தொடங்கினேன். 6 மாதத்திலே என் பைபிளை தூக்கி அங்கே இருக்கும் இந்த ஊரில் போய், ஒவ்வொரு வீட்டிலே போய், நான் ஒற்றையிலே, வேறு யாரும் கூட்டத்திலே இல்லை, நான் தனியே போகுவேன். என் வீட்டிலே அப்பாவுக்கு 2 வண்டி இருக்கிறது, இந்த வண்டி எடுக்க மாட்டேன், நடந்தே போகுவேன். நடந்து போய் எல்லா வெள்ளிக்கிழமை உபவாசம், ஒவ்வொரு வீடும் கேறி இறங்கி போய் வார்த்தையை சொல்லி நோய்களை கொண்டு செவம் பண்ணவே. அங்கெல்லாம் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செஞ்சிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாக்கும் இந்த பங்கிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என்னைக்கு மீட்பை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறது, எங்கே இருக்கிறது. அந்த இயேசு உங்களுக்கும் மீட்பை கொடுப்பார். எனக்கு வல்லமையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் வல்லமையை கொடுப்பார். இன்று தமிழிலே பேசுறதுக்கு எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு மலையாளம் பைபிள், எனக்கு தமிழுக்கு தெரியாது. 1989 அதாவது எனது வல்லமை பெற்று கொண்டதுக்கு நான் சொன்னேன். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு வீடும் அப்படியே போய் சுற்றி நிறைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் இந்த பங்கு தந்தோடு சொல்லி இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு 1989ஆம் ஆண்டு மே மாதம், மாதாவினோட மாதம், தூவி ஆவியானது எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தது. போய் சாமியாரோட சொல்லி, இனிமேல் அந்த சர்ச்சுக்குள்ளே நீ இறை வார்த்தை சொல்ல வேண்டும். நான் போய் கேட்டேன். அது ஸ்டேஷன் பள்ளி, அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பூசி இருக்கும். ஒன்லி ஒன் சண்டேஸ் மாதம் அந்த மட்டும்தான் இருக்கு. இப்போ அச்சன் சொல்லி, சரி நீங்கள் எல்லா தினமும் சாயங்காலம் ஜெபம் வச்சுருங்க. அப்படி 1989 மே மாதம் 2ஆம் தேதியிலே இருந்தேன். என் மைக்கு வச்ச ஆண்டவரிடம், மக்களிடம் நிறைய வார்த்தை சொல்ல தொடங்கினான். நான் முதலாவது அந்த வார்த்தையை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 15 மக்கள் மட்டும்தானே இருந்தது. 15 மக்கள் எல்லாரும் தமிழ் மக்கள். அது பூரா எஸ்டேட் ஏரியா, நிறைய தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறது. இந்த இடம் சூரியநெல்லி சொல்லி, சூரியநெல்லி. 1-2 மலையாளத்துக்கார், பாக்கி எல்லாம் தமிழ் மக்கள், ஒற்றை ஆண்கள் கிடையாது. ஆனால் நான் ஜெபமாலை சொல்லி அப்புறம் ஆண்டவரை ஆராதிச்சு கொஞ்சம் சமயம் நிறைய வார்த்தையை சொல்லுவேன், ஒரு 15 நிமிடம், அதுவும் மலையாளத்திலே. இப்படியே 4 நாள் இப்படியே மலையாளத்திலே நிறைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்தேன்.
ஐந்தாம் நாள் நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இப்படி மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க எல்லாம் தமிழ் மக்கள், அவங்களுக்கு புரியுமா நான் சொல்லது? அவங்களுக்கு எவ்வளோ புரியுது எனக்கு புரியலை. ஆனால் நாளைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது நிறைய வார்த்தையை சொல்லும்போது, ஆண்டவரே நான் மலையாளத்தில் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் அது தமிழாக கிடைக்க வேண்டும். இப்படியாக கொஞ்சம் ஜெபம் பண்ணிது. எனக்கு தமிழ் புரியலை, அப்போ தமிழில் பேச தெரியாது. ஆனாலே நான் மலையாளத்திலே பேசுவேன். நான் மலையாளத்திலே பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் அது தமிழாக புரியணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பந்தகோஸ்தா திருவிழாவிலே பெருவிழாவிலே இதோ தூய ஆவி அங்கே இருந்து வந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. அவங்கள் பலவிதமான பாஷையில் பேச தொடங்கினார். அந்த பெரிய சத்தமெல்லாம் கேட்டு நிறைய வாக்கள் அங்கே ஓடி வந்திருக்கிறது. யகூதர்கள் அவங்க எல்லாம் 16 இடங்களில் இருந்து வந்தவங்கள், பலவித ராஜ்யங்களில் வந்தவங்கள், பலவித பாஷைகள் புரிஞ்சவங்கள். அவங்க யகூதர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து போயிருந்தால் அவங்க தமிழ் தான் பேசும், கேரளாவில் போயிருந்தால் அவங்க மலையாளம் தான் பேசும். அப்படிப்பட்ட அறிவுள்ளவங்கள் இவங்க எல்லாம் வரும்போது ராயப்பர் அவருடைய பாஷையில் பேசி இருக்கிறது. ராயப்பரோட பாஷை அரமாயா சொல்லுவேன், அரமாய பாஷை. அந்த பாஷையிலே அவர் பேசும்போது அந்த 16 இடங்களில் இருந்த மக்களுக்கு அவர்களுடைய பாஷையிலே அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதான் ஜெபிச்ச, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் கொஞ்சம் மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த மக்களுக்கு அது தமிழாக கிடைக்க வேண்டும். அவன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த 5ஆம் நாள் நான் போய் மலையாளத்திலே ஜெபமாலையை முடிச்சு, அப்புறம் பைபிளை எடுத்து மைக் எடுத்து ഞാൻ ജപം തുടങ്ങിയാச்சு. 5 നിമിഷം ഞാൻ മലയാളത്തിലേ താൻ ജപം பண்ணிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு என் நம்பிக்கைனா மக்களுக்கு அது தமிழாக கிடைக்கிறது. ஆனால் 5 நிமிடக்குள்ளே என்னோடய பாஷை மாறியாச்சு. என் மலையாளம் பேசியிருந்த மலையாளம் மாறியது தமிழாக பேச தொடங்கினார். அந்த 1/2 மணி நேரம் நல்ல தமிழிலே தூயாவியானவர் என் நாம மூலமாக அந்த பிரசங்கத்தை செஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே மைக்கை வச்சிருக்கு. இந்த கொலாமை வெளியே வச்சிருக்குது. ஒரு சின்ன டவுன் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறம் நான் பார்க்கறது ஆண்கள் ஏறி சலச்சுக்குள்ளே ஏறி வருது. அவங்க ஆண்கள் ஏறி வந்து அங்கே வந்து தரையில் வந்து உட்கார்ந்துருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 10 பேர். அப்போ அந்த கூட்டம் முடிஞ்ச கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களையெல்லாம் தான் ஒரு காலம் இந்த ஆலயத்திலே பார்க்கவே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களை பார்க்க தெரியல இந்த ஆலயத்தில், ஏன் நீங்கள் இப்போ ஏறி வந்திருக்கேன்? இப்போ அவருக்கு சொன்ன தெரியுமா, இந்த பிரசங்கம் நாங்கள் டவுனில் இருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ நாங்கள் நினச்சி தமிழ்நாட்டில் ஏதோ சாமியார் வந்திருக்கிறது, அவர் தான் பேசிட்டு இருக்குன்னு நினச்சேன். அவ்வளோ ஒழுக்கமாக தமிழ் பேசுறதுக்கு தூயாவியானவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இன்றும் எனக்கு தமிழ் பாஷையை தெரியாது. ஆனால் நான் ஆவியாரோட சொல்லுவேன், ஆண்டவரே தமிழ் எப்பவும் பேசுறதுக்குள்ள பழக்கம் இல்லை. என்னுடைய எஸ்டேட்லே இங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிறது, கொஞ்சம் பேர் இருக்கு, ஒரு ஹிந்திக்காரர் தான் பாக்கி இருக்குது. ஆனாலும் இந்த தமிழ் அது அந்த 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 ஒரு பழக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எல்லா பாஷையும் உமக்குள்ளது. ஆண்டவரே நான் பேசும்போது உம்மோட வார்த்தை எழுதி கொடுக்க வேண்டும். எனக்கு தமிழ் பாஷைக்கு தெரியாது, உங்களுக்கு புரியும். உம்மோட வார்த்தையே அது தமிழாக நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியர், நான் உம்முடைய தாசர். உங்கள் மக்களை நீயே தொட வேண்டும், ஒரு ஆசீர்வதிக்க வேண்டும். இது மட்டும்தான் என்னுடைய ஜெபம். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் நம்ம இரக்கமுள்ள ஆண்டவர், நம்ம அன்புள்ளவர். நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பார். நம் உள்ளத்தை சுத்தி செய்ய வேண்டும், நம் பாவங்களை விட்டு விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவசித்து ஒரு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அங்கே மட்டும்தான் பரிசுத்தாவி கடந்து வருவார். நீங்கள் இந்த 2 நாட்கள் விசுவாசமோடு இந்த தியானத்திலே கலந்தால்
கண்டிப்பாக உங்கள் மேலும் தூய ஆவியின் வல்லமை இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் அவர் அப்புறம் 990 இருந்த தியானங்கள் தொடங்கியதுக்கப்புறம் இந்த உலகமெல்லாம் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறது. യൂറോപ്പ്, ഇംഗ്ലണ്ട്, അനേക ഇടങ്ങളിലെ ഓസ്ട്രേലിയ, UAE, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இப்படிப்பட்ட நிறைய இடங்களிலே போய் கடவுளுக்காக வேலை செஞ்சுருக்கிறோம். அடுத்த செப்டம்பர் மாதத்தில் மறுபடியும் ஆஸ்திரேலியாவில் ஒரு கூட்டத்துக்கு போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதாக்கும் நிம்மதி, எனக்கு அதாக்கும் சந்தோஷம். என் ஆண்டவருக்கு வேண்டி எனக்கு மீட்பை கொடுத்தா என்னுடைய ஆண்டவரே கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பிள்ளையாக மாறணும். பேய் பிசாசின் பிடியிலே இருந்து ஒவ்வொரு மக்களையும் மீட்பை கொடுக்கணும். நம் ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசித்தால் மட்டும் போதும், அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதும். நாம் இன்று இங்கே ஒரு 153 மணி ஜெபமாலை சொல்லியிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு சில மக்கள் கோபம் வந்திருக்கலாம், ஏன் இப்படி ஒரு 153 மணி ஜெபம், 1 மணி 1.5 மணி சமயம்? அந்த ஜெபமாலை மூலமாக பரிசுத்த மாதாவே நீங்கள் அழைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு நல்ல இந்த ஆலயம் வந்து மாதாவுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய ஆலயம். ஆனால் இந்த குழுவுக்கு பரிசுத்த மாதா இங்கே இருக்கிறது, இயேசு இங்கே இருக்கிறது. நான் வாசிக்கிறது அருளப்படும் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே கலீலியிலே கானாவை குறித்து வாசிக்கிறது. கலீலிய கானாவில் ஒரு கல்யாண விருந்து நடக்கும்போது அங்கே ராசரசம் தீர்ந்து விட்டது. ராசரசம் தீர்ந்து விட்டு அப்போது இயேசுவின் தாய் இதை ஓடி வந்து இயேசுவோடு சொல்லுகிறது, அவங்களுக்கு ராசரசம் இல்லை. அப்போ இயேசு என்ன சொன்னது? அதுக்கு இயேசு என்ன சொன்னது? என்னுடைய டைம் இனியும் ஆகலை, என் டைம் வரலை, எனக்கும் உனக்கும் என்ன, என்னோட டைம் ஆகலை. அப்படி இயேசு சொன்ன போது மாதா திரும்பி போகலை. இப்போ இயேசு சொல்லுது என்னுடைய டைம் இனியும் ஆகலை, மாதா திரும்பி போகலை. அவர் என்ன செய்தது? அங்கே வேலையாளோட சொல்லுது, அவன் உங்களோட என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. அவன் என்ன சொல்றதோ அதேபடி செய்யுங்க. அது இயேசுவின் காதிலே பட்டது. மாதா சொன்ன அந்த வார்த்தை, அதாவது இயேசுக்கு புரியுது, இயேசு என்னமோ ஏதாவது இயேசு செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அது அவங்க செய்ய வேண்டும். வேலையாட்கள் செய்ய வேண்டும், இயேசு சொல்ல வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும். அது இயேசுவின் காதில் பட்டது. திடீரென்று அவருடைய அபிஷேகம் உணர விடவிட்டது. இயேசுவின் உள்ளில் இருக்கும் ஆவி இந்த உணர்வோட அடுத்து என்ன நடந்து தெரியுமா? இயேசு பார்க்கறது, இது அங்கே 6 கல் பரணிகள் இருக்கிறது. அவர் சொல்றது, அந்த கல் பாத்திரங்களில் தண்ணி நிறைவுங்கள், தண்ணி ஊற்றுங்கள். இந்த வேலையாட்கள் அந்த 6 கல் பாத்திரத்திலே நிறைவாக தண்ணியை ஊற்றி நிறைத்து விட்டார். அடுத்த நிமிடம் இந்த தண்ணீர் ராட்சசமாக மாற்றப்பட்டது. அங்கே இயேசு என்ன அற்புதம் பண்ணி இருக்குது? இயேசு அங்கே எந்த அற்புதம் பண்ணலை. இயேசு ஆண்டவருடன் ஜெபிக்கலை, ஆண்டவரே ஆவியின் பலமே ஊற்றி இந்த தண்ணீரை இதை மாற்றி இந்த ராட்சசமாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கலே. இந்த தண்ணீர் ராட்சசமாக மாறட்டும் என்று சொல்லலை. ஆனால் இந்த வேலையாட்கள் தண்ணியை ஊற்றி இந்த பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அது நிறைவாக ஊற்றி அடுத்த நிமிடம் அது
ராட்சசகமாக மாற்றப்பட்டது. அபிஷேகம் செய்த வேலை, தூய் ஆவி செய்த ஒரு வேலை அது. இயேசு கிறிஸ்துவில் நிறைஞ்சிருந்த ஆவியின் வல்லமை அந்த வெள்ளத்துக்கு மேலே இறங்கி அந்த வெள்ளத்தை ஒரு ராட்சசகம் மாற்றி இருக்கிறது. அங்கே இருந்த பரிசுத்த மாதா, அந்த அம்மா தான் இயேசுவோட சொல்லுது, அவங்களுக்கு ராட்சரசம் இல்லை. அந்த வார்த்தை சொன்னப்போ என் டைம் ஆகலே என்று இருக்கும்போதும் அதை கவனிக்காமல் இந்த வேலையாளிடம் அவன் உங்களோட சொல்லும் போல செய்யுங்கள், அந்த 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 வார்த்தை அது ஒரு வார்த்தையாக்கும் போது ஒரு அக்னி போல தேசன் உள்ளத்திலே கடந்து சென்றிருக்கிறது. அவள் அபிஷேகம் உணர்வு விட்டது. அந்த அபிஷேகம் சீக்கிரமாக சொல்றது, ஃபில் த ஜார்ஸ் வித் வாட்டர், அந்த பரணிகள் பாத்திரங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள். அது நிரப்பப்பட்ட போது அது ராட்சசம் மாற்றப்பட்டது. இயேசுவினுடைய முதலாவது அற்புதம் அது தூய மரியாள் மூலமாக நடந்திருக்கிறது. இன்று இந்த ஜெபத்திலே, இந்த 2 நாள் ஜெபத்திலே பரிசுத்த அம்மா நம்மளோடு இருக்கிறது. நம்ம எழுந்தது போ பரிசுத்த அம்மா நம்மளோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ தேவையான உங்களுடைய காரியங்கள் நீங்கள் இப்போல மாதாவிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தூய மாதா பரிசுத்த அம்மா மூலமாக தேசங்களுக்கு கொடுப்பார். நம் கையில் எழுப்புவோம், மேலாக 2 கையில மேலாக எழுப்புவோம், ஆண்டவரிடம் எழுப்புவோம், கண்களை மூடி நாம் சொல்லுவோம், மாதாவோட சொல்லுவோம், அம்மா தாயே எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவையாக இருக்கிறோம், என்னை ஆசீர்வதியும் அம்மா. குடும்ப பிரச்சனமாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், என்னென்ன இருந்தாலும் சொல்லி நீ ஒப்பு கொடுங்கள், அம்மா கையில் ஒப்பு கொடுங்கள். இந்த 2 நாள் ஜெபத்திலே எனக்கு விடுதல் கொடுக்க வேண்டும், எனக்காக வேண்டி இயேசுவோடு மன்றாட வேண்டும், எனக்கு குணம் தேவை, என்னை ஆசீர்வதியும். எழுப்பி இந்த ஆண்டவரை சுதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமோட சுதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா க்ளோரி. சுதிங்க சத்தமோட சுதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா உமக்கு நன்றியுமே ஆராதிக்கிறோம், சுதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கைகளும் தலையில் வைத்திருங்க. 2 கைகளும் கண்களை மூடுங்க. துயாவின் வல்லமை உங்கள் மேல் இறங்குவதாக, உங்கள் உள்ளத்தில் இறங்குவதாக, எல்லாம் தீய சக்தியில் விட்டு விடுவதாக. சிவன் நாமத்திலே ஆண்டவரின் வார்த்தையினாலே நீ போல் குணமாகட்டும், எல்லாம் தீய சக்தியில் விட்டு விடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Every sickness, every disease, bind and rebuke the name of Jesus Christ of Nazareth. Out! I command every spirit of darkness and sickness to come out of them, to leave the child right now. And you be healed and be free right now. The name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தினாலே நீ குணமாகட்டும், நீ குணமாகட்டும், குணமாகட்டும். எல்லா நோய்களும் விட்டு விடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வலியும் விட்டு விடுவதாக. பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய நிம்மதி உங்கள் உள்ளத்திலே கடந்து வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா, ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் ஆசீர்வாதம் நீரே, திருப்பதிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உங்கள் கைகளை நெஞ்சிலே வச்சிருங்க, நெஞ்சிலே வச்சிருங்க. மனதில் இருக்கும் அத்தனையும் கஷ்டங்கள், உள்மன காயங்கள் எல்லாம் குணமாகட்டும். உங்கள் மனதில் இருக்கும் பாரங்கள் விட்டு போகட்டும், கஷ்டங்கள் விட்டு போகட்டும், மனதுக்கு நிம்மதி உண்டாகட்டும். எல்லா உள்மன காயங்களும் குணமாகட்டும். எல்லா பயம் விட்டு போகட்டும். எல்லா பயம் விட்டு போ, அவுட், விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஸ்தோத்திரம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் நீரே, உம்முடைய திருப்பதிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கை இங்கே வயிற்றில் வைக்க வேண்டும். கண்களை மூடுங்க.
நீங்கள் சாப்பிட்டுட்டுள்ள எல்லா அசுத்தமான வஸ்துக்கள் கடந்து வந்து அத்தனையும் தீய சக்தியிலும் இயேசுவின் நாமத்தை கட்டி செபிக்கிறோம். சாப்பிடக்கூடாத ஆகாரத்தை சாப்பிட்டு கடந்து வந்திருக்கும் அத்தனை தீய சக்தியிலும் இயேசுவை கட்டி செபிக்கிறோம். எல்லா உடல் நோய்களை விட்டு விடுவதாக, எல்லா மன கஷ்டங்களை விட்டு விடுவதாக குணமாகட்டும். I bind every spirit of darkness, I bind every evil spirits and demons and serpent and scorpion, I rebuke, command them to come out and to surrender. இயேசுவின் நாமத்தினாலே அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் நீரே, விடுதலைவீங்க நீ இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உங்களுடைய வலது கரம் இந்த 3 விரலை நீங்கள் உங்கள் பேக் போனில் குறுக்கில் வைக்க வேண்டும். இந்த டிஸ்க்கு மேலே வைக்க வேண்டும். உங்கள் உடலில் இருக்கும் எல்லா எலும்புகளும் அந்த எலும்பில் வைக்க வேண்டும். எல்லா எலும்பு நோய்களும் விட்டு விடுவதாக. எவரி பேக் போன், எவரி பேக் பெயின் ஈஸ்வர நாமத்தில் விட்டு போ, விட்டு போ, விட்டு போ, அவுட், குணமாகட்டும். எல்லா எலும்புகளுக்கும் உயிர் உண்டாகட்டும், குணமாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம்.